வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 ட்ரிக்னாமெட்ரிக் முக்கோணவியல். ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்குமே ட்ரிக்னாமெட்ரி தான் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணால் கவனிக்கணும். காரணம் என்னென்னா இதில் நிறையா வேல்யூஸ் பார்க்க போகிறோம். என்னன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்னால் என்ன, கால் பகுதினா என்ன, எந்தெந்த ஆங்கிள் எந்தெந்த கால் பகுதி எந்தெந்த குவாட்ரனில் வருதுங்கிற டீட்டெயில் பார்க்க போகிறோம். அப்போ ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த குவாட்ரனை பயன்படுத்தி அந்த வேல்யூஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த வீடியோ நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறையா புரியாமல் போயிடும். அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணும். யாவச்சுங்க. இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, நல்லா கவனிக்கணும். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி என்பது வெரி வெரி சிம்பிள் டாபிக். ஏன்னா அது நம்ம அப்ரோச் பண்ணுறத பொறுத்தா இருக்குது. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிங்க. இப்போ டீட்டாவின் மதிப்புகள், அதாவது வேல்யூஸ் ஆஃப் டீட்டா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இதுக்கு எல்லாமே சைன், காஸ், டேன், கொசிக்கன், சீக்கன், காட் வேல்யூஸ் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறப்ப ஏற்கனவே நீங்கள் பழகினா தான். இருந்தாலும் நீ கண்டிப்பாக இந்த கிளாஸில் இது தெரிஞ்சிருந்தால் தான் ஈஸியாக போட முடியும். இதுக்கு ஒரு மெத்தட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ரூட் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு 0வை ரூட் பண்ணால் 0 மறந்துடாதீங்க. இந்த காலை ரூட் பண்ணுங்க. அப்போ காலை ரூட் பண்ணால் 1/2. அடுத்து அரைய ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/√2. அடுத்து முக்கால் ரூட் பண்ணிங்கன்னா √3/2. 1 ரூட் பண்ணிங்கன்னா 1 தான். அப்போ சுருக்கமாக 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையுமே ஸ்கொயர் ரூட் பண்ணால் இங்கே சைனில் பூரா எழுதிடணும்ப்பா. அதுக்கு அடுத்தது ரிவர்ஸில் எழுதுனா காசு கிடச்சிரு. வேற ஒன்றும் இல்லை. இந்த 1 இங்கே எழுதுங்களேன், இதை அப்படியே எழுதுங்க. இது யாரும் மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். √3/2 இங்கே எழுதிட்டோம். அடுத்து 1/√2 எழுதிட்டோம். இந்த 1/2 எழுதிட்டோம். 0 எழுதிட்டோம். அப்போ 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையும் ரூட் பண்ணால் சைன் வேல்யூ வரும். அப்படியே ரிவர்ஸில் திருப்பி எழுதுனோம்னா காஸ் வேல்யூ வரும். அப்போ டான் தீட்டானா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ டான் தீட்டா என்பது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ சைனை காசால் டிவைட் பண்ணால் கிடைப்பேர் டேன். அப்போ டிவைட் பண்ணிடலாமா? அப்போ இந்த சைன் பை காசு அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 0/1னா என்ன பார்த்தா 0, 1/0னா இன்ஃபினிட்டிவ் நாட் டிஃபைன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தான். நீ 10th 11th படித்தாதான். அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டையும் கட் பண்ணிங்கன்னா அப்போ 1/√3. இந்த √2 கட் பண்ணால் 1. இந்த 2 கட் பண்ணிங்கன்னா √3. அவ்வளோதான்ப்பா. அப்போ 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையும் ரூட் பண்ணி எழுதிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ரிவைஸில் எழுதிட்டோம். டேன் தீட்டா என்னன்னு சொல்லியிருக்கோம், சைன் பை காஸ் தான் டேனு. அப்படியே என்ன பண்ணிட்டோம், டிவைட் பண்ணி போட்டோம். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு கண்டிஷன் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சது தான். அப்போ கொசிக்கன் தீட்டா என்பது 1/sin தீட்டா. அப்போ சைன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் தான் என்ன தீட்டா, கொசிக்கன் தீட்டா. அப்போ சைனை தலைகளாக போடுங்க, அப்படியே கிடச்சிரும். அப்போ 0வை தலைகளாக போட்டால் இன்ஃபினிட்டிவ். அது 1/2 தலைகளை ரெசிப்ரோக்கலாக போட்டால் 2. இதை தலைகளை 1/√2 தலைகளாக போட்டால் √2. √3/2 தலையில் போட்டால் 2/√3. அவ்வளோதான்ப்பா. அடுத்து 1 தலையில் போட்டால் 1. அப்போ இந்த 3 தெரிஞ்சிட்டாவே அடுத்த 3 ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடலாம். அப்போ சைனினுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழ் தான் என்ன தீட்டாப்பா, கொசிக்கன் தீட்டா. அதுக்கடுத்து சைன் எழுத்து ரிவர்ஸ் போட்டோம் இல்லையா காசுக்கு, அதே மாதிரி கொசிக்கன் எழுதிட்டு ரிவர்ஸில் போட்டால் சீக்கன் கிடைக்கும். இந்த 1, இந்த 2/√3, இந்த இடத்துல என்னப்பா இருக்குது √2, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ். அவ்வளோதான். அப்போ சைனை தலையில் போட்டால் கொசிக்கன் கிடைக்கும், காசை தலையில் போட்டால் சீக்கன் கிடைக்கும், டேனை தலையில் போட்டால் காட் கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ ஜீரோவை தலையில் போட்டால் இன்ஃபினிட்டிவ். இந்த 1/√2 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றினா √3. ஒன்று அப்படியே மாற்றி போட்டால் ஒன்று தான். √3 மாற்றி போட்டால் 1/√3. அடுத்து ஜீரோவை தலையில் போட்டால் அது இன்ஃபினிட்டிவ் தலையில் போட்டால் ஜீரோ. அப்போ ஜீரோவினுடைய ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ் ரெசிப்ரோக்கல் ஜீரோ. அவ்வளோதான். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சால் தான் வந்து ஈஸியாக சம்மு செய்ய முடியும். மறந்துடாதீங்க. இந்த இடத்துல எழுதிருங்க கவனிங்களேன். sin nπ = 0. அது நிறைய இடத்துல கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ sin nπ என்பது 0, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. cos nπ என்பது -1/n, இதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ரிப்பீட்டட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அப்போ sin nπ = 0, cos nπ = -1/n. இப்போ சுருக்கமாக 0, கால், அரை, முக்கால், 1 எல்லாத்தையும் ரூட் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், ரூட் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், அப்படியே சைன் எழுதிட்டான். ரிவைஸில் போட்டால் காசு கிடைக்கும், டிவைட் பண்ணி போட்டால் டேர்ன் கிடைக்கும். சைனை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா கொசிக்கன் கிடைக்கும், காசை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா சீக்கன் கிடைக்கும், டேனை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா என்ன கிடைக்கும், காட் கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு ரேடியன்ஸாக மாற்றுக. அப்போ டிகிரிஸை பொறுத்தளவுக்கு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி இந்த ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வேறு ஒன்றும் இல்லைப்பா, அந்த பை ரேடியன் என்பது 180 டிகிரி, வேறு ஒன்றும் கிடையாது. பை ரேடியன்ஸ் என்பது 180 டிகிரி. இந்த 180 டிகிரி போல் பை போட்டுடலாம், வேறு ஒன்றும் இல்லை. இதை ஏன் எழுதுனீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி. அப்போ 360 டிகிரினா 2 பை, 2 × 180 இல்லையா, அப்போ 2 பைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது 0 டிகிரினா 0 ரேடியன் தான். இது வந்து 30 டிகிரிங்கிறது π/6. இந்த 30ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 180 வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது π/4. இந்த 45 டிகிரியையும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 180 வந்துடும். இது π/3. நம்ம 60 × 3 180 அழகாக வந்துடும், பார்த்துக்கோங்க. 90ங்கிறது π/2. அந்த 2ஐயும் 90ஐயும் மல்டிபிள் பண்ணால் 180 வந்துடும். இது வந்து 3, அதாவது 3 × 90 எவ்வளோ, 270. அப்போ 3 π/2, வேறு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் பாருங்கள், இதை மைண்ட்லேயே வச்சு செய்யணும். அப்போ 30 டிகிரிக்கு ரேடியன் π/6, 45 டிகிரிக்கு ரேடியன் π/4, 60 டிகிரிக்கு ரேடியன் π/3, 90 டிகிரிக்கு ரேடியன் π/2, 180 டிகிரிக்கு ரேடியன் வந்து அது 270க்கு வந்து 3π/2, 360 வந்து 2π. இந்த ரேடியன்ஸ் தான் வந்து அடிக்கடி பயன்படும், இந்த டிகிரி தான் அடிக்கடி பயன்படும், நல்லா ஞாபகம். நான் ப்ரீவியஸ் பேஜில் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த sin nπ என்பது எவ்வளோ சொன்னேன், 0 வேல்யூ. அது cos nπ என்பது -1/n, இதுவும் அடிக்கடி ரிப்பீட்டட். அதனால தான் அங்கேயும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டே வாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்ம வந்து தொடர்ச்சியாக தான் இந்த டீட்டெயில்ஸ் பூரா பார்த்துட்டே வர போகிறோம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வந்து சம்பளம் வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அடுத்து மிக முக்கியமான பகுதிகள் கால் பகுதிகள், குவாட்ரண்ட்ஸ். ரொம்ப முக்கியமானது, ட்ரிக்னாமெட்ரியிலே ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு கிராஃப் ஷீட்டை வந்து 4 சமபாகமாக பிரித்தோம்னா, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது எக்ஸு, x', y, y', 0 இதெல்லாம் பிரிச்சிடணும். இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், நல்லா யோசிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்டு குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட், நல்லா யோசிச்சுக்கோங்க. இது முதல் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி, இது மூன்றாம் கால் பகுதி, இது நாலாம் கால் பகுதி. இது வந்து டிகிரி வந்து நல்லா கவனிங்க. இது எப்படி பிரியும்னா, இது வந்து 90 - θ இந்த குவாட்ரண்ட்டுக்குரியது. இந்த இது வந்து 90 + θ இதுக்குரியது, மறந்துடாதீங்க. இதிலே இன்னொன்று குறிக்கலாம், 180 - θ இதுவும் குறிக்கலாம். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நல்லா கவனிங்க. இது வந்து 180 + θ, இது 270 - θ, இது வந்து பார்த்தீங்கன்னா 270 + θ, இது பார்த்தீங்கன்னா 360 - θ, மறந்துடாதீங்க.
இது எப்படி போட்டோம்னா இந்த கோடன் வந்து ஒவ்வொரு கோடன் வந்து 90 டிகிரியை குறிக்கும். 90 டிகிரி. அது ஒரு 90, இன்னொரு 90 கூட்டினா 180, இன்னொரு 90 கூட்டா 270, இன்னொரு 90 கூட்டினோம்னா 360. அப்போ ஒரு சர்க்கிளுடைய மொத்த அளவு எவ்வளவுனா 360 எல்லாரும் தெரியும். அப்போ இந்த கால் பகுதி 90 மைனஸ் தீட்டாவை குறிக்கும். இந்த கால் பகுதி 90 ப்ளஸ் தீட்டா அல்லது 180 மைனஸ் தீட்டாவை குறிக்கும். இது வந்து 180 ப்ளஸ் தீட்டா அல்லது 270 மைனஸ் தீட்டாவை குறிக்கும். 270 ப்ளஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டான்னு குறிக்கும். அப்போ இதில் எல்லாம் 2 2 எழுதியிருக்கு, எங்கே மட்டும் 1 எழுதியிருக்கோமா? இதுக்கு ஒன்றும் கிடையாது. 360 ப்ளஸ் தீட்டானா முடிஞ்சு போச்சு. ஒரு 360ன்னு வந்துட்டாவே ஒரு சுற்றிடும், ஒரு சர்க்கிள் வந்துடும். அதனால் வந்து இந்த டிகிரியை வந்து 360 நம்ம கணக்கிலேயே எடுக்க மாட்டோம். அதனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காண்டி தான் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீ கேள்விப்படாத ஒரு பேர் வந்து 11லேயே பார்த்தா தான் இருந்தாலும் மறந்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ASTCன்னு ஒன்று அப்ளை பண்ணுறேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல் சில்வர் டீ கப்ஸ். அதாவது ஆல்னா அனைத்துக்குமே பாசிட்டிவ் சிம்பிள்ஸ் போடணும், வேறு ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவ்ஸ் போடணும். இது வந்து எஸ்னா சைனுக்கும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கனுக்கும் ப்ளஸ் போடணும், மற்ற எல்லாமே மைனஸ் போடணும். அப்போ டீனா டேர்னுக்கும் காட்டுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே மைனஸ். சீனா காசுக்கும் சீக்கனுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ் போடணும். அப்போ சம்மு போடுறப்ப எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ ASTC ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல் சில்வர் டீ கப்ஸ். இந்த கோடன்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இதுதான் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன் எல்லாமே. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லிட்டாவே ஃபஸ்ட் கோடன்ட் வரும். இப்போ 180 மைனஸ் தீட்டானாவே இந்த கோடன்ட் வரும், செகண்ட் கோடன்ட் வரும். 270 மைனஸ் தீட்டானாவே எந்த கோடன்ட் வரும், தேர்டு. 270 ப்ளஸ் தீட்டானா ஃபோர்த்து. இப்போ சம்மெல்லாம் செய்ய ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. உதாரணம் 300 டிகிரி எந்த கோடனில் வருதுன்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும், இந்த கோடன். ஏன்னா 270 ப்ளஸ் தீட்டா இந்த இதுக்கு வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மறக்காமல் இந்த கோடனை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது எந்தெந்த கோடனுக்கு எந்தெந்த சைன் வருதுன்னு நல்லா கவனிங்களேன். இங்கே எழுதியிருக்கேன், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சைன் சிம்பிள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சிம்பிள் மாறினாலும் எல்லாமே தப்பாயிரும். அதனால் இங்கே கவனிங்க. முதல் கால் பகுதி ஃபஸ்ட்டு கோடன். அப்போ ஃபஸ்ட்டு கோடனை பொறுத்தளவுக்கு இங்கே எழுதிக்கும் பாருப்பா. சைன் 90 மைனஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டா, கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா, சீக்கன் 90 மைனஸ் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டா எல்லாமே எழுதிட்டேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல எழுதிங்க பாரு, சைன் 360 ப்ளஸ் தீட்டா அப்படியே எல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு கோடன்னா என்ன அர்த்தம், ஆல் சில்வர் டீ கப் சொன்னோம் இல்லையா, ஆன்டி கிளாக் வைஸ் தான் எழுதணும், மறந்துடாதீங்க. கடிகார முள்ளினுடைய எதிர் திசை. அப்போ எல்லாத்துக்குமே பாசிட்டிவ், மறந்துடாதீங்க அப்படியே எழுதிருங்க, இதுதான் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு கோடன்னா எல்லாத்துக்குமே பாசிட்டிவ். அதனால் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காண்டி அதை எழுதியிருக்கேன். அப்போ 90 மைனஸ் தீட்டானா இடம் மாற்றி போனோம். சைன் வந்து காசாக மாறும், காஸ் தீட்டா. காஸ் தீட்டானா சைன் தீட்டாவாக மாறும். டேன் தீட்டானா காட் தீட்டாவாக மாறும். கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டானா சீக்கன் தீட்டாவாக மாறும், மறந்துடாதீங்க. 90 மைனஸ் தீட்டாவில் சீக்கன்னாவே கொசிக்கனாக மாறும். அதுக்கடுத்து காட்டுனாவே டேனாக மாறும். அவ்வளோதான்ப்பா. இங்கே பாருங்கள், சைனு காசாகும், காசு சைன் ஆகும். கொசிக்கன் சீக்கன் ஆகும், சீக்கன் கொசிக்கன் ஆகும். டேனு காட்டாகும், காட்டு டேனாகும். அவ்வளோதான். 360 டிகிரி வந்துட்டாவே ஒரு சர்க்கிளுக்கு சமம். அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே டிகிரியை மட்டும் இல்லைனா போதும். அப்போ இதை சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு தேவை சிம்பிள்ஸ் தான். அப்போ 90 டிகிரினா மாற்றி போடணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் கோடன் பார்க்க போகிறோம். செகண்ட் கோடனை பொறுத்தளவுப்பா இங்கே பாருங்கப்பா, 90 ப்ளஸ் தீட்டா தான் எல்லாமே. 90 ப்ளஸ் தீட்டா, 90 ப்ளஸ் தீட்டா, 90 ப்ளஸ் தீட்டா. இன்னொன்று வந்து என்ன சொன்னால் 180 மைனஸ் தீட்டா. அப்போ செகண்ட் கோடனா என்ன சொன்னால் ASTC, AS போடணும். அப்போ எஸ்ஸுன்னா என்னது, சைனுக்கும் கொசிக்கனுக்கும் மட்டும் ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள், சைனுக்கும்
கொசிக்கனுக்கு மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மற்ற எல்லாமே என்ன போடணும், மைனஸ் மறக்காமல் போட்டுறணும்ப்பா. அப்போ செகண்ட் குவாட்ரன்னா எஸ்னா சைனுக்கும் கொசிக்கனுக்கு மட்டும் ப்ளஸ்ஸு, மற்ற எல்லாமே என்ன போடணும், நெகட்டிவ் சிம்பிள் போட்டுடணும். அதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்கான். அதுக்கடுத்து சைன்னாவே இடம் மாற்றி போடணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சைன் தீட்டானா காஸ் தீட்டா போடுங்க, காஸ் தீட்டானா என்ன தீட்டா போடணும், சைன் தீட்டா போடுங்க. இது ரெண்டும் ஒரு ஃபேராக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டேன் தீட்டானா காட் தீட்டா போடுங்க. இங்கே காட் தீட்டானா என்ன தீட்டா போடணும், டேன் தீட்டா. இதை ஃபேராக வச்சுக்கோங்க. கொசிகன் தீட்டானா சீக்கன் தீட்டா போடுங்க. சீக்கன் தீட்டானா என்ன கொசிகன் தீட்டா போடுங்க. அவ்வளோதான். இது ரெண்டு ஜோடியாக வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து இதே தான் எழுத போகிறேன், கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. 180 டிகிரினா இடம் மாற்றி போடக்கூடாதுப்பா. சைன்னா மாற்றி போடணும், 180னா மாற்றாதீங்க, அப்படியே போடுங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா காட் தீட்டா, அவ்வளோதான்ப்பா. அப்போ சைனுன்னா என்ன மாற்றி போடணும், சைனுங்கிற 90 டிகிரினா இடம் மாற்றி போடணும். அதாவது சைனு காசாகவும் காசு சைனாகவும் போடணும். ஆனால் 180 டிகிரினா என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக்கில் எல்லாமே இருக்குது. அப்போ 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லிட்டாவே அது எந்த ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோலையும் எதுவும் பண்ணக்கூடாது, சேஞ்சே பண்ணக்கூடாது, அப்படியே போட்டணும். இதை சிம்பிள் தான் அதில் மெயினாக கவனிக்கணும். நான் இந்த சொல்கிறதுக்கு மெயின் காரணமே சிம்பிள் தான், ப்ளஸ் மைனஸ்காண்டி தான். அதுக்கு அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட் பாருங்களேன். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் மைண்டில் செட் ஆகிருக்கணும். என்ன செட் ஆகிருக்கணும், ஏஎஸ்டி டி போடணும். ஏஎஸ்டி டீனா என்னது, டேனும் காட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்போ இங்கே எழுதிருக்கு பாருங்கள், 180 ப்ளஸ் தீட்டா 180 ப்ளஸ் தீட்டா 180 ப்ளஸ் தீட்டா எல்லாம் எழுதிட்டேன். இங்கே 270 மைனஸ் தீட்டா வரும் இல்லையா தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு, அதுவும் ஃபுல்லாக எழுதிட்டேன். அப்போ சைன் காஸ் டேன் கொசிக்கன் சீக்கன் காட் அப்படியே ரெகுலராக வரும், எல்லாமே வரும், உனக்கு தெரியும். அப்போ டேனுக்கும் காட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். ஏன்னா தேர்டு குவாட்ரண்ட்னால வேற ஒன்றும் இல்லை. ஏஎஸ்டிசி ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ ஏஎஸ்டிசி, அப்போ டீனா என்னது, டேன் காட். இதுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ் போட்டு விட்ருங்க. என் மைண்ட்லேயே வச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக இது ஃபாலோ பண்ணணும், இல்லைனா தப்பாயிடும். 180னா இப்போ தான் சொன்னேன், மாற்றவே கூடாது. சைனு சைனாக தான் இருக்கணும், காசு காசாக தான் இருக்கணும். அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா காட் தீட்டா, நோ சேஞ்ச், அதே தான். 270னா மாற்றணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எதுக்கு மாற்றணும், 90 டிகிரிக்கும் 270க்கு மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுங்க. 180 360க்கெல்லாம் மாற்றக்கூடாது. இப்போ கண்டிப்பாக இது விளங்கியிருக்கும். அப்போ 270னா மாற்றணும். சைன் காசு ஆயிரும், காஸ் தீட்டா. காசு என்ன ஆயிரும், சைன் தீட்டா மாறிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டேன் காட்டாயிரும், காட்டு டேன் ஆயிரும். கொசிக்கன் சீக்கன் ஆயிரும், சீக்கன் கொசிக்கன் ஆயிரும், அவ்வளோதான். அப்போ சுருக்கமாக இது வரைக்கும் வந்தது கவனிங்கல. அப்போ 180 டிகிரினா மாற்றக்கூடாதுப்பா, அப்படியே எழுதிடணும்ப்பா. 270னா மாற்றி போடணும், 90னாலும் மாற்றி போடணும், மறந்துடாதீங்க. இனிமேல் ஒன்றும் மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. 90 டிகிரினா மாற்றி போடணும். சைனு காசாகவும் காசு சைனாக போடணும். 270னா மாற்றி போடணும், சைனு காசாகவும் காசு சைனாக போடணும். ஆனால் 180 டிகிரி 360 டிகிரிக்கெல்லாம் மாற்றி போட்டுறக்கூடாது, மறந்துடாதீங்க. இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட் பார்த்துட்டோம்னா இந்த எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட் நல்லா கவனிங்க. அந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நிமிஷம்ப்பா, 270 டிகிரி ப்ளஸ் தீட்டா, அப்போ 270 ப்ளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா ரெண்டு வரும்ல. ஃபோர்த்து குவாட்ரண்ட் என்ன வரும், ஏஎஸ்டிசி. சீனா என்னதுப்பா, காசும் சீக்கனுக்கு பாசிட்டிவ். அப்போ காஸ் தீட்டாவுக்கு பாசிட்டிவ், சீக்கன் தீட்டாவுக்கு பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். நல்லா கவனிச்சுட்டு வாங்கப்பா. அப்போ காஸ் தீட்டாவுக்கு பாசிட்டிவ், சீக்கன் தீட்டாவுக்கு பாசிட்டிவ், மற்ற எல்லாமே என்னது நெகட்டிவ் சிம்பிள் வரும். நிறைய பேர் அந்த நெகட்டிவ்லாம் மறந்துடுவாங்க சிம்பிள் போடுறதுக்கு. அதனால தான் இவ்வளவு கேர்ஃபுல்லாக கவனிக்க சொல்லிகிட்டே வர்றேன். இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு காசுக்கு தானே சொன்னான் போட்டான். 270னா மாற்றணும்னு இப்போ தான் சொன்னேன். அப்போ சைன் என்ன போடணும், காஸ் தீட்டா. காசுன்னு என்ன போடணும், சைன் தீட்டா. இது ஒரு ஜோடியாக வச்சுக்கோங்க.
tan தீட்டான்னு என்ன போடணும் காட் தீட்டா மாற்றணும். காட் தீட்டான்னு என்ன போடணும் tan தீட்டா மாற்றி போடுங்க. சீக்கன்னா கொசிக்கன், கொசிக்கன்னா சீக்கன். அப்போ சீக்கன்னா என்ன போடணும் கொசிக்கன். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஈஸி. இது ரெண்டையும் என்ன பண்ணணும் இதை ரெண்டையும் ஒரு ஜோடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 360னா நோ சேஞ்ச் மாற்றக்கூடாது. அப்போ மாற்றாமல் அப்படியே போடணும். அப்போ இங்கே பாருங்கப்பா சைன் தீட்டான்னா என்னது அப்படியே போடுங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா காட் தீட்டா. அப்போ 4 குவாட்ரண்ட்டுமே முடிச்சிட்டோம். அப்போ முடிவாக ஏஎஸ்டிசினா என்ன, அதுக்கடுத்து இந்த டிகிரியெல்லாம் எங்கெங்கே வருது. 90 டிகிரினா மாற்றி போடணும், 270னா மாற்றி போடணும், 180னா மாற்றக்கூடாது, 360னா மாற்றக்கூடாது. 4th குவாட்ரண்ட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த 360னாவே இந்த இதை பூரா விட்டுட்டா ஒன்று கிடைக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுவும் அடிக்கடி பயன்படும். 360னாவே நம்ம எதுவுமே கணக்கில் வைக்க மாட்டோம். இந்த சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா, சீக்கன் ஆஃப் கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் கொசின் தீட்டா, சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா, காட் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. சுருக்கமாக 4th குவாட்ரண்ட்னா எதுக்கு வரணும் இது சீனானது காசுக்கும் கொசிக்கனுக்கும் மட்டும்தான் என்ன வரணும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ் வரணும். இந்த 4 குவாட்ரண்ட்டையும் மிக மிக தெளிவாக கவனிச்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எக்ஸாம்பிள் 3.10 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மதிப்பு காண்க. இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃபில் 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 3. இது சாதாரண சம் தான். ஆனால் ஃபஸ்ட் சம் பாருங்களேன், சைன் மைனஸ் 45 டிகிரியினுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் வந்தால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த கோடன்ஸு அந்த ஏஎஸ்டிசி அது சொன்னோம் இல்லையா, அதை நல்லா ஞாபகம். அதை வச்சு தான் இந்த சம்மே போட போகிறோம். கொஞ்சம் தெளிவாக பாருங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு சம் எடுக்கிறோம். இங்கே பாருங்களேன், சம் நம்பர் 1 சைன் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி தான் ஃபஸ்ட்டு சம். அப்போ இந்த டேபிளை ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அந்த டேபிள் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும், அப்புறமேல் மைண்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 குவாட்ரண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது 4th குவாட்ரண்ட். அப்போ 4 கால்பதியை பிரிச்சுக்கிட்டு இப்போ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து சொல்லிட்டோமா. இது ஏ, இது எஸ், இது டி, இது சி. ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஎஸ்டிசி ஆவச்சுக்கோங்க. அப்போ இந்த இது பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது 4th குவாட்ரண்ட்டில் வரும், அதாவது 4ஆம் கால்பதில் வரும். அப்போ இந்த இடத்துல எழுதுகிறப்ப நல்லா கவனிங்க, பை 4th குவாட்ரண்ட், அதாவது பலக வரைக்கும் இப்படி எழுதுங்க, அதுக்கடுத்து மைண்டில் வச்சுக்கலாம். அப்போ பை 4th குவாட்ரண்ட் 4ஆம் கால்பகுதி. அப்போ 4th குவாட்ரண்ட் என்ன சொல்லுது, அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அவ்வளோதான்ப்பா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4th குவாட்ரண்ட் ஏஎஸ்டிசி. அப்போ இந்த இடம் இங்கே பாருங்கள். அப்போ சீனா காசுக்கும் சீக்கனுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அந்த அடிப்படையில் அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்பது மைனஸ் சைன் தீட்டா. அப்போ அந்த அடிப்படையில் இந்த இடத்துல போடுங்க. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் 45 டிகிரிங்கிறது எப்படி ஆகும்னா மைனஸ் சைன் 45 டிகிரி. அப்போ மைனஸ் அப்படியே வைங்க. அப்போ சைன் 40ன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 1/√2 எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இதனுடைய ஆன்சர் சைன் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி என்பது எதை குறிக்கும், மைனஸ் 1/√2 குறிக்கும். அவ்வளோதான். அப்போ நீ கவனிக்கப்பட வேண்டியது, பாசிட்டிவாக இருந்தால் நேரடியாக அப்ளை பண்ணிடலாம். இது நெகட்டிவ் வந்தனால 4th குவாட்ரண்ட் பிராரம்பம் இருக்கும். அடுத்து செகண்ட் சம் பாருங்களேன். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி,
அப்போ காஸ் மைனஸ் தீட்டாங்கிறது என்ன தீட்டாப்பா பை ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். அந்த மைனஸ் வந்தாவே தீட்டாவில் ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான். அப்போ செகண்ட் டிவிஷன் செய்யலாமா? காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி. நல்லா கவனிங்க, அப்படியே கவுண்ட் செய்வாங்க, ரொம்ப ஈஸி. அப்போ செகண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி இதான் வந்து செகண்ட் சம். அந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ பை ஃபோர்த்து குவாட்ரண்ட் 4ஆம் கால் பகுதிப்படி எழுதுனா நல்லதுப்பா. கால் பகுதிப்படி பை ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம்னா இந்த இடத்துல மைனஸ் வரும் இல்லையா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா என்னப்பா? அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா அக்கார்டிங் டு ஃபோர்த்து குவாட்ரண்ட் என்னது? ஏஎஸ்டிசி. அந்த சீனா காசுக்கு சீக்கன் மட்டும் பாசிட்டிவ், அந்த அடிப்படையில் இது பாசிட்டிவாக இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரினா என்னப்பா? அப்போ காஸ் 45 டிகிரி அது பாசிட்டிவ் தானே. அப்போ காஸ் 45 டிகிரி டேபிளில் பார்த்தா 1/√2. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி என்பது ப்ளஸ்ஸு 1/√2. அதுக்கடுத்து தேர்ட் சம் பாருங்கள். அப்போ தேர்ட் சம் என்ன எழுதியிருக்கோம்? அப்போ தேர்ட் சம்மை பொறுத்தளவுக்கு தேர்ட் சம் வந்து காட் மைனஸ் 45 டிகிரி. அப்போ காட் மைனஸ் ஆஃப் 45 டிகிரி அதை எழுத போகிறேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. அதே கான்செப்ட் தான், ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ட் சம் பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்போ தேர்ட் சம்மை பொறுத்தளவுக்கு காட் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி என்ன தான் வேல்யூ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தானே கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா பை ஃபோர்த்து குவாட்ரண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை. அப்போ காட் ஆஃப் மைனஸ் தீட்டான்னா என்ன தீட்டாப்பா? மைனஸ் காட் தீட்டா. எப்படி போட்டோம்? ஃபோர்த்து குவாட்ரண்ட் ஏஎஸ்டிசி. சீனா காசுக்கும் சீக்கனுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ் சொன்னோம் இல்லையா, அப்போ நெகட்டிவ். அப்போ காஸ் அதாவது காட் ஆஃப் மைனஸ் 45 டிகிரிங்கிறது எப்படி போடலாம்? மைனஸ் காட் 45 டிகிரி. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் காட் 45 மதிப்பு 1, அப்போ -1. அப்போ காட் ஆஃப் மைனஸ் 45 டிகிரி என்பது ஆன்சர் -1. நீங்கள் பாட்டு இங்கே இருக்க மைனஸை தூக்கி இங்கே எழுதிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபோர்த்து குவாட்ரண்ட் பிரகாரம் இந்த மைனஸ் வந்து வெளியேறி இருக்குது. அப்போ இந்த இதில் வரைக்கும் 3 சம்மு பார்த்துருக்கோம், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த 3 சம்மே வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட் வச்சு செஞ்சுருக்கோம். அடுத்த சம்மு செய்ய போகிற கொஞ்சம் ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 3.11 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், அதாவது மதிப்பு காண்க. இப்படிப்பட்ட சம்மு எல்லாமே மதிப்பு காண்கன்னு தான் கேட்பாங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் வந்து 1 2 3 3 சம்மு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ முதல்ல ஸ்டெப்பு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப்பை பொறுத்தளவுக்கு முதல்ல சம் எழுதுங்க. சம் நம்பர் 1. அப்போ சைன் 150 டிகிரி இதுதான் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 90 டிகிரி தான் வந்து டேபிள் இருக்குது. அப்போ 150 டிகிரிக்கு கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காலம் பிரித்தோம் இல்லையா, கால் பகுதி கோடன்ஸ், அதை வந்து ஞாபகப்படுத்தணும். அதை வந்து ஃபஸ்ட்டுனால கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சமூக பக்கத்தில் நீ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியாக வந்துடும். இதை ஆன்டி கிளாக் வைஸில் எழுதணும். இது ஏ, இது எஸ், இது டி, இது சி, இதெல்லாம் தெரியும். ஆல் சில்வர் டீ கப்ஸ். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இது என்ன டீட்டாப்பா? 90 மைனஸ் தீட்டா. இது என்னப்பா? 90 ப்ளஸ் தீட்டா. இன்னொன்று இருக்கா என்னது? 180 மைனஸ் தீட்டா. அடுத்து இது எவ்வளோப்பா? 180 ப்ளஸ் தீட்டா. இது எவ்வளோப்பா? 270 மைனஸ் தீட்டா. இந்தது 270 ப்ளஸ் தீட்டா. இது 360 மைனஸ் தீட்டா. இது வந்து 360 ப்ளஸ் தீட்டா. இதான் வந்து ப்ரீவியஸ் பேஜ்லேயே சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இதை பிரிக்கிறப்ப எந்த குவாட்ரண்ட் வருது நல்லா கவனிங்க. இது போட்டுக்கலாம் எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், இது 0, இதெல்லாம் நல்லா தெரியும் நம்மளுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பிரிக்கிறப்ப இங்கே நல்லா கவனிங்க. அப்போ சைன் 150 எப்படி பிரிக்கலாம்? அப்போ சைன் 180 மைனஸ் 30 இப்படி பிரிக்கலாம், அல்லது சைன் 90 ப்ளஸ் 60 இப்படி பிரிக்கலாம். உனக்கு 2 தடவை சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இந்த மாடலில் பழகிக்கங்க. அதாவது சைன் 180னா
சைன் 150னா 180 மைனஸ் 30, அப்போ 150 வந்துடும் இல்லையா? அப்போ இது எந்த கோடனில் வருது? இங்கே பாருங்கள், 180 மைனஸ் தீட்டா. இங்கே பாருங்கள், அப்போ இது எந்த கோடன்ப்பா? 180 மைனஸ் தீட்டாங்கிறது செகண்ட் கோடன். அப்போ செகண்ட் கோடன்னா சைனுக்கும் கொசிக்கனுக்கும் மட்டும் ப்ளஸ், மற்ற எல்லாமே மைனஸ். அப்போ ஏற்கனவே இங்கே சைனில் தான் இருக்குது, அப்போ இது ப்ளஸ் தான் போடணும். இந்த இதனால் ப்ளஸ்ஸு. அப்போ சைனுக்கு சைனு சரியாக போச்சுல, அப்போ செகண்ட் கோடனில் ப்ளஸ்ஸு. 180னா இடம் மாற்றக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காவும் இருக்கா? அப்போ 90 டிகிரினா மாற்றி போடணும், 270னா மாற்றி போடணும், 180 360 மாற்றக்கூடாது, அது ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கான். அப்போ 180னால மாற்றாதீங்க. அப்போ சைன் எவ்வளோப்பா? 30 டிகிரி. அவ்வளோதான்ப்பா, அப்படியே போட்டோம், இந்த இது பிரகாரம் போட்டோம்ப்பா. அப்போ சைன் 30க்கு டேபிளில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா? என்ன படிச்சிருக்கோம்? 1/2. அப்போ சைன் 150னுடைய வேல்யூ அரைன்னு முடிச்சிடணும். ரொம்ப சிம்பிள் சம்மு தான். அதுக்கடுத்து எவ்வளோப்பா? காஸ் 135. அதுக்கு முன்னால் இந்த சம்மை கூட மாற்று வெளியில் கூட செய்யலாம், அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அரை இதே சம்மில் அல்லதுன்னு கூட சொல்லிடுறேன் பாருங்களேன். ஒரு சிலர் வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 90 டிகிரி எடுத்து கூட சொல்லுவாங்க இல்லையா? அதனால் சொல்கிறேன். அப்போ சைன் 150 டிகிரியை இந்த மெத்தட்லையும் செய்யலாம். அல்லது போட்டிருக்கு மாதிரி ஆர் எப்படி போடலாம்? சைன் 90 ப்ளஸ்ஸு, அப்போ 90 ப்ளஸ் 60 எவ்வளோப்பா? இந்த 150. அப்போ 90 ப்ளஸ் 60 150. இது எந்த குவாட்ரண்ட் வருது பாருங்கள்? இந்த எந்த குவாட்ரண்ட்? 90 ப்ளஸ் தீட்டா இந்த அதுவும் செகண்ட் குவாட்ரண்ட் தான். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா என்னது? சைனுக்கு பாசிட்டிவ். அப்போ சைன் தானே இருக்குது, அப்போ பாசிட்டிவ். அதுக்கடுத்து 90 ப்ளஸ் தீட்டா. அப்போ 90னா என்னப்பா பண்ணணும்? இடம் மாற்றி போடணும், அதுதான் முக்கியம். அப்போ சைன் என்ன போடணும்? காசு போடணும். இந்த 60 டிகிரி அப்படியே வச்சிடணும். அப்போ இங்கே மாற்றலை, காரணம் 180னா நோ சேஞ்ச். ஆனால் 90னா மாற்றணும், சைனு காசாகும், காசு சைன் ஆகும். அப்போ சைன் வந்தனால காசு, இந்த தீட்டாவை அப்படியே போட்டுட்டோம். அப்போ காஸ் 60 டிகிரி வேல்யூ எவ்வளோப்பா? அரை. அவ்வளோதான், டேபிளை செக்அப் பண்ணிக்கோங்களேன். அப்போ சைன் 150 டிகிரி என்பது 1/2. அப்போ இங்கேயும் ஒரே ஆன்சர் தானே வந்திருக்கு. இதவே தூக்கி எழுதலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் 60 டேபிளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? அரை தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சைன் 150 ரெண்டு வகையில் செய்யலாம். ஒன்று 180 மைனஸ் தீட்டான்னு போடலாம், அல்லது 90 ப்ளஸ் தீட்டான்னு போடலாம். ரெண்டு வழியில் போடலாம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது சம்மம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் சம் என்ன இருக்குது? நல்லா கவனிச்சிட்டே வாங்கல. ரொம்ப ஈஸியான மாடல் தான் இது பூராமே. ப்ராக்டிஸ் தான் மெயின். ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே ஈஸியாக போயிடும். அப்போ செகண்ட் சம் பாருங்கள். அப்போ செகண்ட் சம் என்ன சொன்னோம்? காஸ் 135 டிகிரி. அப்போ காஸ் 135 எப்படி பிரிக்கலாம் நீங்களே பாருங்களேன். அப்போ காஸ் 135னா 90ன்னு பிரிக்கலாம், அல்லது 180லும் பிரிக்கலாம். ரெண்டு வகையில் பிரிக்கலாம். அப்போ காசு 90 டிகிரி ப்ளஸ்ஸு எத்தனை போடலாம்? 45. ஓகேவா? ரெண்டையும் கூட்டுங்க. 90 45 கூட்ட 130 வருதுல்ல, அவ்வளோதான்ப்பா. அப்போ காஸ் 90 ப்ளஸ் தீட்டா. அப்போ காஸ் 90 ப்ளஸ் தீட்டானா இங்கே பாருங்கள், இந்த டேபிள் வந்து கண்டிப்பாக நீ மைண்டில் தான் வைக்கணும். இருந்தாலும் நீ ப்ராக்டிஸ் பண்ண பக்கத்தில் எழுதிட்டாவே உனக்கு எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ இங்கே பாருங்க, காஸ் 90 ப்ளஸ் தீட்டா. அப்போ காஸ் 90 ப்ளஸ் தீட்டாவை தான் மொதல் குறிய பார்க்கணும். அப்போ 90 ப்ளஸ் தீட்டா இந்த இடத்த பாருங்கள். அப்போ 90 ப்ளஸ் தீட்டானா எந்த கோடன்ப்பா? செகண்ட் கோடன். அப்போ செகண்ட் கோடன்னா எதுக்கு பாசிட்டிவ்? சைனுக்கும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கனுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ். அந்த அடிப்படையில் இந்த இது சைன் இல்லை, என்ன இருக்குது? காசில் இருக்குது. அப்போ காசு இருந்தால் என்ன போடணும்? மறக்காமல் மைனஸ் போட்டுறணும், மறந்துடாதீங்க. எதுக்கு மைனஸு? செகண்ட் குவாட்ரண்ட் பிராரம் இது மைனஸ் போடணும். போட்டோம்ப்பா. அதுக்கடுத்து இந்த 90 டிகிரி வந்தால் மாற்றி போட சொன்னியா இருக்கா? அப்போ மாற்றுங்க. சைன் வந்தால் என்ன போடணும்? காசு வந்தால் என்ன போடணும்? சைன். அப்போ இங்கே காசு இருக்கா? அப்போ என்ன மாற்றி போடணும்? சைன் இந்த டிகிரி 45. அப்போ இந்த இடம் கொஞ்சம் கவனிங்க. முதலில் சிம்பிளை எழுதணும். அதுக்கடுத்தது இந்த தீட்டாவுக்கு சேஞ்சு 180னா மாற்றக்கூடாது, 90னா மாற்றி போடணும். அதை மட்டும் ஞாபகம் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே சரியாயிரும். அப்போ சைன் 45 டிகிரிக்கு வேல்யூ சொல்லுங்கள். சைன் 40 இந்த மைனஸ் அப்படியே போட்டு சைன் 45 டிகிரி 1/√2 அதான் டேபிள் முதல் எழுதி போட்டேன். அப்போ காஸ் 135 டிகிரியுடைய மதிப்பு மைனஸ் 1/√2. அதுக்கடுத்து இதில் வந்து 180 கூட செய்யலாம்ப்பா. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். நம்ம ஒரு வேல்யூ வந்து பழனாவே போதும். ரெண்டு தடவை கூட போடலாம். இந்த இங்கே கூட செஞ்சிருவா. அல்டர்னேட்டிவ் ஆர்னு கூட போடுறேன் பாருங்களேன். இதே ரெண்டாவது சம்மை எப்படி செய்யலாம் பாருங்கள். அதே ஆன்சர் தான் வரப்போகுது.
அப்போ காஸ் 135 டிகிரி. அப்போ 135 எப்படி பிரிக்கலாம்? காஸ் 135னா 180 மைனஸ் 45 போடலாம்ல. அப்போ காஸ் 180 மைனஸ் 45 180 மைனஸ் 45 எவ்வளோப்பா? மைனஸ் பண்ணால் 135 தான். அப்போ 180 மைனஸ் தீட்டா இங்கே பாருங்கள். 180 மைனஸ் தீட்டானா என்னப்பா இருக்குது? இங்கே பாருங்கள். 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரன். அப்போ செகண்ட் குவாட்ரனா என்ன வரும்? சைனு. அப்போ சைனுக்கும் கொசிக்கனுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்றதுக்கெல்லாம் நெகட்டிவ். இது சைனுக்கு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது? காசு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? மைனஸாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ 180னா நோ சேஞ்ச் தான் சொன்னேன். அப்போ காசு அப்படியே எழுதிட்டு 45 அப்படியே எழுதிருங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இந்த குறி தான் ரொம்ப முக்கியம், இந்த சிம்பிள் தான் முக்கியம். அப்போ காசு 45 டிகிரி மதிப்பு என்னப்பா? அப்போ 1/√2 தான். அப்போ மைனஸ் 1/√2. அப்போ காஸ் 135 டிகிரி என்பது மைனஸ் 1/√2. அப்போ ரெண்டுக்குமே அதே தான். இங்கே பாருங்கள், ரெண்டுக்குமே எங்கே பாருங்கள், 90ல் செஞ்சாலும் அதே ஆன்சர் தான் வரும், 180ல் பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஒரு மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை இந்த டேபிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கடுத்து tan 20, tan 120, tan 120 செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா கன்ஸ்டாக வாங்களேன். அப்போ tan 120 இனிமேல் நீ மைண்ட்லேயே வச்சு கூட போட்டுக்கலாம். பாருங்கள், தேர்ட் சம் பாருங்கள். அப்போ தேர்ட் சம் பொறுத்தளவுக்கு tan 120 டிகிரி எப்படி பிரிக்கலாம்? நல்லா அவங்க 180ல் வச்சு பழகிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. அப்போ tan எவ்வளோப்பா? 180 மைனஸ் 60. அப்போ 180 மைனஸ் 60 எவ்வளோப்பா? 120. அழகாக வரல. அப்போ இது எந்த கோடன்ப்பா? அப்போ tan கூட சொல்ல வேணாம், 180 மைனஸ் தீட்டா எங்கே வரும்? நல்லா கவனிங்க. அப்போ 180 மைனஸ் தீட்டா இங்கே பாருங்கள், 180 மைனஸ் தீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா என்ன வரும்? சைனு. சைனுக்கும் கொசிக்கனுக்கும் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்போ இதுதான் முக்கியமானது. அதுக்கு தான் இந்த இதை நீ எப்போவுமே எக்ஸாமில் சைடில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னாவே என்ன போடணும்? இந்த இடம் டேனில் இருக்கிறனால மைனஸ்ப்பா. அப்போ 180னா மாற்றக்கூடாதா? 180னா சேஞ்ச் பண்ணாதீங்கப்பா. அப்போ tan 60 டிகிரி அப்படியே போடுங்கப்பா. அப்போ tan 60 டிகிரினா என்னப்பா மதிப்பு? அப்போ tan 60 டிகிரி என்பது மைனஸ் அப்படி எழுதி tan 60னா எவ்வளவு? 1/√3. இதுதான் tan 120 டிகிரி. இது ஓகேப்பா. ஒரு பையன் 90ல் செய்ய விரும்புகிறேன், அதாவது 90 டிகிரி, அந்த தேர்ட் சமயம் கூட மாற்று வழியிலோடு அங்கேயே சரி பாருங்களேன். அப்போ tan 120 டிகிரி எப்படி பிரிக்கலாம்? tan சொல்லுங்க பார்ப்போம். 90 ப்ளஸ் எவ்வளோ போடலான்னு நினைக்கிறீங்க? 30. அப்போ 90 ப்ளஸ் 30 எவ்வளோ? 120 தானே. அப்போ இது 90 ப்ளஸ் தீட்டானா எந்த தீட்டா தம்பி? செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் என்ன போடலாம்? மைனஸ் போடணும். ஏன்னா tan வந்தனால மைனஸ். அப்போ 90னா மாற்றி போட சொன்னியா இருக்கா? அப்போ tanனா காட்டாக மாற்றணும், வேறு ஒன்றும் இல்லை, காட் போட்டேன். இந்த 30 டிகிரி அப்படியே எழுதிட்டேன். அப்போ மைனஸ் காட் 30 டிகிரி நீ டேபிள் பார்த்தீங்கன்னா அதுவும் 1/√3 தான் வரும். நல்லா கொஞ்சங்க. அப்போ tan 120 டிகிரியுடைய வேல்யூ 120 1/-1/√3ன்னு முடிச்சிருக்கோம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீ செய்ய வேண்டியது முதலில் சிம்பிள் கண்டுபிடிக்கணும். 90னா மாற்றி போடணும், 180னா மாற்றக்கூடாது. அதுதான் ரெண்டுக்கும் முடிய வித்தியாசம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ tan 120 டிகிரி வேல்யூ எவ்வளோப்பா? -1/√3ன்னு முடிச்சிருக்கோம். அப்போ இது வரைக்கும் மொத்தம் அதில் 3 இதில் 3 மொத்தம் 6 சம் பார்த்துருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, ரொம்ப ஈஸியாக முடியும். ஏன்னா இது வரைக்கும் இந்த வீடியோவில் போதும். அதுக்கடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை இதுலேயே நிறைய சம் செய்யலாம். ஏன்னா இது அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இது எக்ஸாம்பிளில் 2 சம் தான் போட்டிருக்கோம். அடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, இன்னமும் சம் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டேபிள் மட்டும் மறந்துடாதீங்கப்பா. ASTC ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம். 2 வெளில சொல்லலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேல்யூவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதுலேயே ரேடியனாக கொடுப்பாங்க. இந்த 135 டிகிரி 120 டிகிரின்னு இருக்குல்ல, அதவே ரேடியனாக கொடுப்பாங்க. எப்படி கொடுத்துட்டாலும் நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரிக்னாமெட்ரிக் என்பது வெரி வெரி சிம்பிள் டாபிக்.
நீ அப்ரோச் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. வீடியோவில் ஒன்று ரெண்டு கஷ்டமாக இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். அந்த வீடியோ வரைக்கும் இது வரைக்கும் போதுமானது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை எதிர்நோக்கி இருங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.